ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعلا وعلا: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العظيم. أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளறைந்த உம்மத்தாக தோற்றுவித்தானே இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் பாக்கியமான ஜும்ஆவுடைய நாளில் வருகை தரக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அளப்பெரும் அருளால் கிருபையால் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்க நேரத்தில் நாம் எல்லாம் ஒரு ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா மக்ரிபுக்கு பின்னால் இந்த உலகமே போற்றக்கூடிய எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிற்குரிய மாதமான ரபீஉல் அவ்வலை நாம் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பேசுகிற போது பெருமானாரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறான்: வரஃபஅனா லக திக்ரக். நாயகமே, உம்முடைய கீர்த்தியை, உம்முடைய புகழை நாம் மிக மிக உயர்ந்ததாக எல்லா மக்களும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவில் உம்முடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி வைத்தோம் என்று எல்லாம் இந்த ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பெருமானாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எல்லா காலத்திலேயும் பெருமானாரை பற்றி நாம் பேசுகிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் மிக அதிகமாக பெருமானாரை நாம் பேசுகிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிற்கு முன்னால் பெருமானார் பிறக்கிற போது, பிறந்ததற்கு பின்னால் அவருடைய குழந்தை பருவம், பெருமானாரினுடைய இளமை பருவம், முதுமை பருவம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, இறுதி பயணம் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் எல்லா வரலாற்றுகளையும் திரும்ப திரும்ப நாம் மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது பெருமானாரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஏன் அனுப்பி வைத்தான் என்கின்ற பெருமானாரினுடைய வருகையின் நோக்கத்தை திருக்குர்ஆனில் பிரஸ்தாபித்து பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் இன்னா அர்சல்னாக
ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. பெருமானாரை நாம் அனுப்பி வைத்தோம். எதற்காக வேண்டி அனுப்பி வைத்தோம்? ஷாஹிதன், பெருமானார் சாட்சியாளர்களாக நாம் அனுப்பி வைத்தோம். வ முபஷ்ஷிரன், இன்னமும் நற்செய்தி சொல்லக்கூடியவராக அனுப்பி வைத்தோம். வ நதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக பெருமானாரை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அது மாத்திரமல்ல, லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அந்த பெருமானாரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். துஅஸ்ஸிருஹு வ துவக்கிரு, அந்த நபிக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும், அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பெருமானாரை இந்த உம்மத்து எப்படி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பட்டியலை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு தருகிறார். அதாவது பெருமானார் அவர்களுடைய வருகையுடைய நோக்கம் என்பது இந்த உலகத்தில் அவர்கள் சாட்சியாளர்களாக வந்திருக்கிறார்கள். சாட்சி என்றால் பெருமானாரை அல்லாஹ் சாட்சி என்று சொல்லுகிறான். சாட்சி என்றால் கண்கூடாக பார்த்தவர் சாட்சி. இந்த உலகத்தில் நாம் யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் நாம் யாரும் கபருடைய வேதனையை பார்க்கவில்லை. யாரும் சொர்க்கத்திற்கு போய் சொர்க்க வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை கண்கூடாக பார்க்கவில்லை. நரக வாழ்க்கையும் பார்க்கவில்லை. எந்த வாழ்க்கையும் பார்க்கவில்லை. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் தான் ஷாஹித். அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, பெருமானார் பார்த்து விட்டு வந்தார்கள் மிஅராஜில், அவர்கள் சாட்சியாளர்கள். கபரின் வாழ்க்கை அவர்களுக்கு காட்டப்பட்டது, அவர்கள் சாட்சியாளர்கள். சொர்க்கம் காட்டப்பட்டது, எனவே அவர்கள் சாட்சியாளர்கள். நரகம் காட்டப்பட்டது, எனவே அவர்கள் ஷாஹித், சாட்சியாளர்கள் என்று பெருமானாரை நாம் போற்றி புகழ்கிறோம். அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வந்து நமக்கு ஷஹாதத்து சொல்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பற்றி பிரஸ்தாபித்து பேசுகிற போது அவர்கள் ஷாஹித் என்று சொல்கிறான். கொலை குற்றவாளி கொலை செய்ததை பார்த்தாயா, யாராவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டால், இல்லை நான் கேள்விப்பட்டேன் கேட்டேன் என்று சொல்வதற்கு பெயர் சாட்சி அல்ல. கொலை செய்ததை 2 கண்களால் பார்த்திருக்க வேண்டும். ஐ விட்னஸ் என்று சொல்லப்படுவது போல் கண்களால் பார்த்தவர் மட்டுமே சாட்சி சொல்ல முடியும். பார்க்காதவர் ஒரு காலத்திலையும் சாட்சியாளராக இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, கபரை பார்க்கவில்லை, நரகத்தை சொர்க்கத்தை எதையும் பார்க்கவில்லை. ஆனால் பெருமானார் பார்த்தார்கள். பார்த்து விட்டு வந்து நமக்கு சொன்னார்கள், நாம் நம்புகிறோம், எனவே அவர்கள் சாட்சியாளராக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நான் அனுப்பி வைத்தேன் என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் பேசுகிற போதே அவர்களை நான் இப்படி ஷாஹிதாக அனுப்பி வைத்தேன் என்று பேசுகிறான். இது பெருமானாரினுடைய வருகையை குறித்து, அந்த நோக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் செய்தி. இந்த ஆயத்தை அப்படியே தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். பெருமானாரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால் முதல் கட்டம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது என்ன? ஈமான் கொண்டு விட்டோம், கலிமா சொல்லிவிட்டோம், இது முதல் தரம். கலிமா சொன்ன உடனேயே அடுத்த கட்டம் என்ன? எடுத்த எடுப்பிலேயே தொழுக வேண்டும். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகளெல்லாம் அல்ல. என்று சொன்னால் மக்காவிலே பெருமானார் இருந்த 13 வருஷ காலம் எந்த கட்டத்திலையும் தொழுகை கடமையாக்கப்படவில்லை. ஈமான் வந்து விட்டது, ஆனால் தொழுகை இன்னும் வரல. மக்காவில் இருந்த காலத்தில் தொழுகை வரவில்லை, நோன்பு வரவில்லை, ஜக்காத், ஹஜ்ஜி எதுவும் வரல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை எல்லா சஹாபாக்களும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மதீனாவிற்கு போன புதிதில் எல்லா கடமைகளும் அங்கே தொழுகை வந்தது, நோன்பு வந்தது, ஜக்காத், ஹஜ்ஜி எல்லாம் வந்தது. எனவே ஈமான் கொண்டதற்கு பின்னால் அடுத்த கட்டமாக நாம் நினைப்பது போல சரி ஈமான் கொண்டு விட்டோம், இனிமேல் தொழலாம், நோன்பு வைக்கலாம் என்பதல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொள்வதற்கு பின்னால் இரண்டாவது கட்டமாக பெருமானாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நாயகத்தினுடைய மரியாதை, பெருமானாரின் மீது நீங்கள் படுத்தக்கூடிய சங்கை, அவர்கள் மீது உண்டான கண்ணியம், அவர்கள் மீது உண்டான சொல் செயலால் நீங்கள் காட்டக்கூடிய அந்த மரியாதையினுடைய வெளிப்பாடு, இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக தேவையானது. ஏனென்று சொன்னால் ஈமானுக்கும் அமலுக்கும் இடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈமான் கொள்வதற்கு பின்னால் தொழுகை நோன்பு அல்ல, பெருமானாரின் கண்ணியம் முக்கியமானது. கண்ணியம் இல்லாமல் பெருமானாரை சங்கைப்படுத்தாமல் ஒருவன் தொழுதால் அந்த தொழுகை அவ்வளவு இலகுவாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுகலாம், அமல் செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நோன்பு வைக்கலாம். ஆனால் நாயகத்தின் மீது உண்டான கண்ணியமும் சங்கையும் தான் உங்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம். நாயகத்தின் மீது கண்ணியம் இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாயகத்தின் மீது கண்ணியம் இல்லாத நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, நாயகத்தின் மீது சங்கை இல்லாத ஸகாத், ஹஜ் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு, நாயகத்தை ஈமான் கொள்வதற்கு பின்னால் இரண்டாவது உங்கள் மீது உண்டான தார்மீக கடமை என்பது பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியம் இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் குஃப்ரு, ஷிர்க், நிஃபாக் குடிகொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இது ஏதோ போகிற போக்கில் வாயிலவில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. ஹதீசுகளின் அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் நமக்கு தரம் பிடித்து கொடுத்த ஒரு மார்க்க சட்டம் இது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹுனைன் போர் நடந்து முடிந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களை எல்லாம் பங்கு வைத்து கொடுத்தார்கள். இந்த கனிமத்து பொருள் பங்கு வைத்து கொடுப்பதும் பெருமானாரினுடைய உம்மத்திற்கான சிறப்பு. அப்படி கனிமத்தினுடைய பொருளை பெருமானார் பங்கு வைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இந்த உலகத்தில் அவ்வளவு நீதம் செலுத்தக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நாயகத்தை தவிர இந்த உலகத்தில் நீதமாக பங்கு வைத்து கொடுக்கக்கூடியவர் யார்? அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனல் காசிம், நான் பங்கு வைத்து கொடுக்கக்கூடியவன், நீதி நேர்மையாக என்று சொன்னார்கள். ஹுனைன் போர்க்களம் வந்தபோது கனிமத்து பொருளை பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிற போது கூட்டத்திலே இருந்து ஒருவன், அன்றையில இருந்து துவங்கிய அந்த குழப்பவாதிகளினுடைய குழப்பம் கியாமத்து வரைக்கும் அது நீடிக்கும். பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த ஒருவன், அவனுக்கு பெயர் துல் ஹுவைசிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் எழுந்து நின்றான். பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்தவன் துல் ஹுவைசிர் எழுந்து நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறார்கள். பெருமானாரை பார்த்து இவன் சொல்கிறான், முஹம்மத் நீதமா பங்கு வைக்கன்னு சொன்னான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து சொன்னார்கள், வைலக், உனக்கு கேடு உண்டாகட்டும். இந்த உலகத்தில் என்னை தவிர நீதமாக பங்கு வைப்பதற்கு யாரால் முடியும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதைக்கு, சங்கைக்கு ஒரு இழுக்கு வரக்கூடிய அளவில் அவன் பேசிய வார்த்தையை பார்த்த பக்கத்தில் இருந்து உபரியல்லாஹு என்பவர்கள் வீரமாக தன்னுடைய வாளை உருவி, சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இவன் தலையை நான் கொய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். வேண்டாம், விட்டு விடுங்கள். இவனை பார்த்து நீங்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள், ஆனால் இவனுடைய தோழர்கள் பின்னால் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சொன்னார்கள், இவன் அல்ல, இவனுக்கு இவனுடைய தோழர்கள் பிற்காலத்தில் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள்? நீங்கள் என்ன தொழுகிறீர்கள்? உங்களுடைய தொழுகையெல்லாம் ஒப்பீடு செய்யவே முடியாத அளவிற்கு மிக மிக அதிகமாக அவர்கள் தொழுகுவார்கள். பின்னாடி ஒரு கூட்டம் வரும், நிறைய தொழுகுவார்கள். உங்களுடைய நோன்பு என்ன நோன்பு? பின்னால் ஒரு கூட்டம் வரும், நிறைய நோன்பு வைப்பார்கள். ஆனால் என்ன செய்ய? அவனுடைய எந்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் ஓதுவார்கள், அவருடைய குர்ஆனினுடைய அந்த உள் உணர்வு அவருடைய தொண்டை குழிக்கு கீழே கூட இறங்காது. அப்படியானால் சஹாபாக்களை விடவும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர்களை விடவும் அமல்களில் நிறைய அமல் செய்வாங்களாம். நிறைய நோன்பு வைப்பார்கள், குர்ஆன் ஓதுவாங்க. ஆனா அவருடைய அமல்கள் ஒன்று கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொண்டை குழிக்கு கீழே அவருடைய அமல்கள் ஏற்கப்படாது. ஒரு வேட்டை பிராணியின் மீது குறிவைக்கப்பட்ட அம்பு அந்த வேட்டை பிராணியின் மீது குத்தி அதனுடைய மறுபக்கம் உடல் வழியாக அந்த அம்பு வெளியேறுவது போல அவனுடைய தொண்டை குழிக்கு கீழே அவனுடைய ஈமான் இறங்காது. அம்பு காணாமல் போவது போல், தப்பி போவது போல் அவனுடைய ஈமானும் காணாமல் போய்விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நாம் நினைப்பது போல நிறைய தொழுதா இவர் பெரிய ஆபிது தொழுகையாளி அல்ல, நிறைய நோன்பு வச்சா இவர் தக்குவாதாரி கிடையாது. பெருமானாரின் மீது உண்டான கண்ணியம் இல்லாத நோன்பு அல்ல. பெருமானாரின் மீது கண்ணியம் இல்லாத, பெருமானாரை சங்கைப்படுத்தாத தொழுகை அல்ல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் குர்ஆனும் தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் சட்டமாகவே இதை எழுதியும் வைத்திருக்கிறார்கள். எனவே நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு கூட்டம் வருகிறது, குர்ஆனை பேசுகிறேன், ஹதீஸை பேசுகிறேன் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுகிறேன் என்ற பெயரால் நாயகத்தினுடைய கண்ணியத்தை குறைபடுத்துகிறது. நாங்கள் பித்அத்துகளிலிருந்து மக்களை பாதுகாக்கிறோம் என்று பேசுகிறது. ஆனால் பெருமானாரினுடைய கண்ணியத்தை குலைக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகம் முழுக்க பெருமானாரினுடைய மரியாதையை முஃமினுடைய உள்ளத்திலே இருந்து எடுப்பதற்குண்டான வேலையை இன்றைக்கு நிறைய குழப்பவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். வெறுமனவே அமல் போதுமானதல்ல. அதாவது அமல் என்பது ஈமானுக்கு சப்போர்ட் தான் அமல், ஈமானுக்கு சப்போர்ட் தான் அமல். ஈமான் இல்லாத அமல் கிடையாது. பெருமானார் காலத்தில் முஸ்லீமை போல நடிக்கக்கூடிய முனாஃபிக்குகளும் தொழுகத்தான் செய்தார்கள். பள்ளிக்கு வந்து நல்லா தொழுவாங்க, இன்னும் சொல்ல போன நல்ல நோன்பு வைப்பார்கள், நிறைய அமல் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு துளி அளவு கூட ஈமான் இல்லை. அதனால் எந்த காலத்திலையும் அவர்கள் முஃமின்கள் என்ற பட்டியலுக்குள் வரவே மாட்டார்கள். பெருமானாருடைய கண்ணியம் அவ்வளவு உயர்வானது. நாயகத்தை பேசுகிற போதும் கூட மிகவும் கண்ணியமாக பேச வேண்டும். நீங்க உங்க சக மனிதர்களிடத்தில் பேசுவது போல பெருமானாரை தவறான வார்த்தை கொண்டு பேசிவிடக்கூடாது. நிறைய பேர் சொல்வது போல பெருமானார் ஒரு சாதாரண நம்மை போன்ற மனிதர், இது கொச்சையான வார்த்தை. ஏனென்று சொன்னால் தோற்றத்தில் மட்டும்தான் பெருமானார் உங்களை போல. மக்காவினுடைய காபிர்கள், ஏன் அதற்கு முன்னுண்டான எல்லா நபிமார்களுடைய கூட்டமும் வந்து இந்த வார்த்தை தான் சொன்னது. இவர் என்ன பெரிய ஆலிம்சா, இவர் என்ன பெரிய இறைநேசர், இவர் என்ன சஹாபி, இவர் என்ன நபி, நம்மளை போல சாப்பிடுகிறார் நபியா இவர், நம்மை போல கடைக்கு போகிறார், காய்கறி வாங்குகிறார், இவர் நபியா, நம்மை போல தூங்குகிறார், இவர் நபியா என்று கேட்ட குறைஷிகளின் கூட்டம். அதே போலத்தான் இன்றைக்கு நாம் அப்படி கேட்கிறோம், இவரும் நம்மை போலத்தான். இந்த மஞ்சக்காமாலை வந்தவனுக்கு பார்க்கிற பொருள் எல்லாம் மஞ்சளாக தெரிவது போல் தன்னுடைய அத்தனை தீமையான குணத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்திருந்தவன் பார்ப்பவனை எல்லாம் தீமை என்று நினைப்பான். அதுபோல பெருமானாரை பார்க்கிற போது கூட கண்ணிய குறைவாக கண் கொண்டு பார்த்து விடவே கூடாது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்மை பேசுவது போல், நம்மிடத்தில் பழகுவது போல பெருமானிடத்தில் பழகவும் கூடாது, பேசவும் கூடாது. லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅலா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களில் சில பேர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவது போல நாயகத்தை பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நிறைய மக்காவினுடைய காபிர்கள் யா முஹம்மத் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மொட்டையாக கூப்பிடக்கூடிய ஒருவன் இருக்கிறார். ஒரு கூட்டம் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்திறக்கி வைத்தான். என்ன பெருமானார் என்ன சாதாரண மனிதரா? மரியாதையாக நபிகள் நாயகத்தை பேச வேண்டும். யா ஐயுகர் ரசூல் என்று கூப்பிடுங்கள், யா நபி இல்லா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கூப்பிடுங்கள், யா ரசூல் அல்லா என்று கூப்பிடுங்கள். அதை விட்டுவிட்டு யா முஹம்மத் யா அபுல் காசிம் என்று ஒரு காலும் பெருமானாரை கண்ணிய குறைவாக மரியாதை இல்லாமல் கூட நாயகத்தை கூப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆயத்தை வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த விஷயத்திலையும் நாம் முந்திக் கொண்டு செய்வது அது மிகப்பெரிய பாவத்திற்குரிய காரியமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற ஒரு தனி அத்தியாயத்தை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த அத்தியாயத்திற்கு பேரே ஹுஜராத், அறைகள் என்று பெயர். அந்த சூரா முழுக்கவே
ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு விசேஷ தன்மை இருக்கும். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்திற்கு உண்டான விசேஷ தன்மை என்பது பெருமானாரை எப்படி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறான். சூரத்துல் ஹுஜராத் என்று பெயர். அதனுடைய துவக்கத்திலேயே லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் முந்திரி கொட்டை போல நீங்கள் முந்த வேண்டாம். நிறைய பேர்கள் ஈதுல் அல்ஹா குர்பானி பெருநாள் என்று தொழுகாமலேயே பெருமானாருக்கு முன்னதாகவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா குர்பானி கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்லாது, திரும்பவும் குர்பானி கொடுத்தால் மாத்திரம்தான் செல்லும். இது ஏதோ ஒரு பெருநாள் தொழுகைக்கான உண்டான சட்டம் என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுத்து விட்டால் அந்த குர்பானி செல்லாது, திரும்பவும் நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் இன்றைக்கும் சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல பெருமானாருடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தவே கூடாது. நிறைய சஹாபாக்கள் தொண்டை நல்ல பெரிய தொண்டை, பேசும்போதே சத்தமா பேசுவாங்க. அப்படிங்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையை முன்வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான், நபியினுடைய சப்தத்திற்கு மேல உங்கள் சத்தம் போய்விடக்கூடாது, நிசப்தமாக பேச வேண்டும். ஏன் பேச வேண்டும்? அந்த அன்தும் லா தஷ்குரூன், பெருமானாருடைய சப்தத்துக்கு மேல் உங்களுடைய சப்தம் உரத்து விட்டால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நீங்கள் அரியாபுரத்தில் இருந்து அத்தனை அமலும் அழிந்து போய்விடும். நீங்க எண்ணியே பார்க்க முடியாது, உங்களுடைய கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். நீ நிறைய தொழுகு, பெருமானாரை கண்ணியப்படுத்தினால் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம், இல்லை என்று சொன்னால் அந்த அமல் அழிவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்திற்கு மேல் உயர்த்தக்கூடிய அது காரணமாகிவிடும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆயத்தின்படி மதீனாவில் நாயகில் பார்க்கலாம், மக்காவில் கூட சில நேரங்களில் இந்த போக்குவரத்து, இந்த வாகனம் இடையிலே பேசுவது, வியாபாரம், கடைகள் இப்படியெல்லாம் போகிற போது சில சில சத்தங்கள் மக்காவில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் மதீனாவிலே உள்ளே எல்லைக்குள் நுழைந்து விட்டால் இன்றைக்கு பார்க்கலாம் நீங்கள் ஆஜிகள், உம்மார்கள், அங்கே ஒரு குண்டூசி விழுந்தாலும் அப்படியே ஒரு சத்தம் தெளிவாக கேட்கக்கூடிய அளவிற்கு பெருமானார் துயில் கொள்ளக்கூடிய அந்த ரவுலா ஷெரீஃபுக்கு அருகிலே நின்று கொண்டு எந்த சத்தமும் போட மாட்டார்கள். பேசுவதாக இருந்தாலும் சத்தம் இல்லாமல் சைகையில் ஹாஜிகள் பேசிக் கொள்கிறார்கள், கைகளை காட்டி இஷாரா செய்கிறார்கள், சைகளை செய்கிறார்கள், பேச வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தமாக பேசுவது என்பது ஏதோ பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அல்ல, இன்றைக்கும் அந்த சட்டம் செல்லுபடியாகும் என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கண்ணியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இந்த வசனத்தை பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆன்ல எல்லா இடங்கள்லையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் ஒரு 4 இடத்தில் மட்டும்தான் வரும். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக கூப்பிட்டது கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனாலும் கூட குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான் என்பதை பின்பற்றி பிற்காலத்தில் இந்த சமூகம் பெருமானாரை கொஞ்சம் கண்ணியம் தாழ்த்தி கூப்பிட்டு விடுமோ என்ற என்கிற காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பெருமானாரை எந்த ஒரு கட்டத்திலேயும் நாயகத்தின் பெயர் சொல்லி பெருமானாரை எல்லாம் கூப்பிடவே இல்லை. உதாரணம் சொன்னால் வழங்கும், யா மூசா என்கின்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் மூசா நபியை கூப்பிடுகிறான், யா ஈசா என்று கூப்பிடுகிறான், யா நூஹ் என்று கூப்பிடுகிறான், யா இப்ராஹிம் என்று கூப்பிடுகிறான், யா இலியாஸ், யா ஹாரூன் எல்லாம் கூப்பிடுகிறான். ஆனால் குர்ஆனில் எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை யா முஹம்மது என்று சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டதே இல்லை. வேற எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? யா ஐயுஹல் முஸம்மில், பெருமானாரை எல்லாம் போர்வை போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபியே என்று செல்லமாக அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுஹல் முத்தஸ்திர் என்று கூப்பிடுகிறான். தாஹா, யாசீன், தாசீன் என்று கூப்பிடுகிறான். யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல் என்று கூப்பிடுகிறானே தவிர எந்த இடத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா முஹம்மது என்கின்ற வார்த்தை மொத்த குர்ஆனில் கிடையாது. இதுவே நமக்கு பெரிய ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பேசக்கூடிய இடத்தில் வந்து நின்றும் கூட
பெருமானாரை பேச்சில் கண்ணியம் வேண்டும், நடைமுறையில் கண்ணியம் வேண்டும், எல்லா இடத்திலையும் எல்லா நேரங்களிலேயும். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பெரியதா அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை பெரியதா என்கின்ற இந்த ரெண்டு விஷயமும் ஒரு நேர்கோட்டில் வந்து நிற்கிற போது சஹாபாக்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். பெருமானாரினுடைய உத்தரவை விடவும் நாயகத்தினுடைய கண்ணியம் தான் முக்கியமானது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காவினுடைய காபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது, சமாதான ஒப்பந்தம். அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான பேப்பரை போன்று உண்டான ஒரு வரக்காவில் எழுதி வைத்துக் கொள்வார்கள் சமாதான ஒப்பந்தத்தை. குறைஷிகளினுடைய தரப்பிலே இருந்து சுஹைல் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுஹைல் அவர்கள் வந்து நின்றார்கள். இங்கே இருந்து எழுதக்கூடியவராக அந்த ஒப்பந்தத்தை அலிநாயகம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். எழுதப்படுகிறது, மக்காவினுடைய குறைஷிகளுக்கும் மதீனாவினுடைய முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே போடப்படக்கூடிய ஒப்பந்தம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தம் துவங்கப்படுகிறது. அதில் பார்த்தால் முதலில் அலிநாயகம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினார்கள். சுஹைல் அப்போது காஃபிர் பார்க்கிறார். பார்த்துட்டு சொன்னாரு, இது என்னது? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், இதெல்லாம் எழுதக்கூடாது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் என்ன எழுதுனீங்க? பிஸ்மி கல்லாஹும்ம, இப்படிதான் எழுதுனீங்க, அதையே எழுதுங்கள். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வேண்டாம் என்று சொன்னபோது அலிநாயகம் அதை அடித்து திருத்தி பிஸ்மி கல்லாஹும்ம என்று எழுதினார்கள். அதற்கு பின்னால் அப்படியே எழுதி கொண்டே வருகிற போது இந்த ஒப்பந்தம் மக்காவினுடைய குறைஷிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் போடப்படக்கூடிய ஒப்பந்தம் என்று வருகிற போது சுஹைல் தடுத்து நிறுத்துகிறார். நிறுத்தி இந்த வார்த்தை சொன்னார், இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இந்த போரே தேவையில்லையே, இந்த ஒப்பந்தம் தேவையில்லையே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்றெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேற எப்படி எழுத வேண்டும்? அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்று எழுதுங்கள் சொன்னாங்க. இத சரி பரவாயில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயகத்தை கூப்பிட்டு அதை திருத்தி எழுதுங்கன்னு சொன்னாங்க. அலிநாயகம் தயங்கினாங்க, எழுத கை வரல. நாயகமே, நான் எப்படி எழுதுவது? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அழித்து அப்துல்லாவின் மகன் முகம்மது என்று எப்படி நான் எப்படி எழுதுவேன்? அது உங்களுடைய கண்ணியத்திற்கு குறைவாயிற்று என்று எழுதாததை அப்படியே தன் முகத்தில் காட்டிக்கொண்டு தயங்கி நின்ற போது பெருமானாரை வாங்கி அதை திருத்தி அந்த அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்று எழுதினார்கள். இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பெருமானாருடைய உத்தரவுக்கு இவர்கள் மாறு செய்தார்களா என்றால் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்தில் வேரூன்றி இருப்பதால் நாயகத்தினுடைய உத்தரவு பெரியதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் பெரியதா என்று இந்த ரெண்டு நேர்கோட்டில் ஒரே செய்தி வருகிற போது பெருமானாரினுடைய கண்ணியம் தான் முக்கியம் என்று சொல்லி தயங்கினார்கள். தயங்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி தானே கைப்பட அதை எழுதி மாற்றி அமைத்து எழுதினார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோம் அல்லவா. இது பெருமானாரின் மீது நாம் செலுத்தக்கூடிய கண்ணியத்தினுடைய உச்சகட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் வீட்டுக்கு வந்தாங்க. இடம் பற்றவில்லை, சஹாபாக்கள் கூட்டம், உள்ள இடம் வெட்டல, பற்றாக்குறை, வெளியிலேயே அமர்ந்து விட்டார்கள். இங்கே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேல் துண்டை கழட்டி ஜரீர் இப்னு அப்துல்லாவின் மீது தூக்கி எறிந்தார்கள். ஜரீர் இந்த துண்டை கீழே விரிச்சு உட்கார், அவங்க கீழே விரிச்சு உட்கார முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே போட்ட துண்டு, அதை எப்படி கீழே போட்டு என் பித்தத்தை எப்படி நான் வைப்பேன்? வாங்கி முத்தமிட்டு கொண்டு தன் முகத்தில் தேய்த்து கொண்டார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், விரிச்சு உட்காருங்க. வேண்டாம் நாயகமே, உங்களுடைய மேல் துண்டை எனக்கு கீழே நான் போட்டு ஒரு காலத்திலேயும் அமர மாட்டேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்திகள் எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் என்பதை போகிற போக்கில் நாம் நினைப்பது போல அல்ல. நிறைய பேர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அவ்வாறு இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. எனவே ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பின்னால் அவருடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரின் மீது உண்டான மரியாதையும் கண்ணியம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலமெல்லாம் அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன்